கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்ட அந்த தருணத்தையும் அவர் சிலுவையிலே அறையப்பட்டு சிலுவையிலே மொழிந்த 7 வார்த்தைகளையும் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, முதலாவது வார்த்தையானது மன்னிப்பின் வார்த்தையாகவும், இரண்டாவது வார்த்தையானது ரட்சிப்பின் வார்த்தையாகவும், மூன்றாவது வார்த்தையானது மன்னிப்பின் வார்த்தையாகவும் காணப்படுகின்றது. பராமரிப்பின் வார்த்தை மூன்றாவது வார்த்தை பராமரிப்பின் வார்த்தை. எல்லாரையும் பார்த்தா கொஞ்சம் சங்கடத்திலே இருந்த மாதிரி இருக்கு. என்ன 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் என்ன செஞ்சாரு இயேசு கிறிஸ்து? என்ன செஞ்சாரு? இன்னைக்கு பார்த்தா எல்லாரும் உபவாசத்தில் இருக்கீங்களோ, ரொம்ப சங்கடத்தில் இருந்த மாதிரி இருக்கு. ரொம்ப இயேசு கிறிஸ்து மரித்தது நம் ஒவ்வொருவருக்காகவும், நாம் செய்த பாவங்களுக்காக. இன்னைக்கு நாம் என்ன செய்யணும்? அம்மா சொன்னாங்க முதல்ல, என்ன செய்யணும்? சந்தோஷமா இருக்கணும். அதை நினைவு கூறும்படியாக தான் என்ன செஞ்சிருக்கின்றோம். நாம் இன்றைக்கு என்ன செய்யிருக்கிறோம்? ஆலயத்துல கூடி வந்து அவருடைய வார்த்தைகளை நாம் என்ன செஞ்சிருக்கோம்? சிந்திக்கும்படியாக நாம் கடந்து வந்திருக்கின்றோம். என் பாவம் யாவையும் உம்முடலிலே சுமந்தீரே, என் பாவம் யாவையும் உம்முடலிலே சுமந்தீரே, உம் சுகத்தை என் உடலில் தந்தீரே, உம் சுகத்தை என் உடலில் தந்தீரே. பாவத்தின் விளைவுகளை உம் மரணத்தால் வென்றீரே, பாவத்தின் விளைவுகளை உம் மரணத்தால் வென்றீரே. காயங்களால் நான் சுகமானேனே, உம் காயங்களால் நான் சுகமானேனே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானீ. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தி உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானீ. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தி உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, 2 வார்த்தைகளை முடித்து நாம் இந்த நாளிலே 3வது வார்த்தைக்காக நாம் கடந்து போவோம். 3வது வார்த்தையானது யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 26, 27. வாசியுங்கள். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தன்னுடைய தாயை நோக்கி, அதோ உன் மகன், பின்பு சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்று சொன்னபோது அவன் தன்முடமாய் ஏற்றுக்கொண்டான். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது அவரோடு 3.5 ஆண்டு காலமாக ஊழியம் செய்த சீஷர்கள் அந்த இடத்தில் இல்லை. அதுபோல்
அவரிடம் சுகம் பெற்றதான மக்களும் அந்த இடத்திலே இல்லை. ஆனால் அவருடைய வார்த்தையை கேட்ட மக்களும் கூட அந்த இடத்தில் என்ன செய்யவில்லை? இல்லை. ஆனால் இயேசுவின் தாயும் மகதலேனா மரியாளும் கிளையோப்பா மரியாளும் என்ன செய்தார்கள்? அதோட அன்பான சீஷனாகி யோவானும் அந்த இடத்திலே அவருடைய சிலுவையின் நிழலிலே நின்றதை நாம் காண்கின்றோம். இயேசுவானவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த போது அவருடைய தாயின் மனநிலையை முதலாவதாக நாம் சிந்திக்க வேண்டும். அடுத்தபடியாக சீஷனாகிய யோவானுடைய மனநிலை எவ்வாறு இருந்திருக்கும் என்றும் இயேசுவினுடைய மனநிலையும் அந்த இடத்திலே எவ்வாறு இருக்கும் என்றும் நாம் சிந்திக்க வேண்டும். தன் தாயின் மனநிலையை பற்றி நாம் சிந்திப்போம் என்றால், இயேசு கிறிஸ்துவானவர் பிறக்கின்ற போதே தூதனானவன் சொல்லிய வார்த்தையை நாம் வாசிப்போம் என்றால், வாசியுங்கள் மத்தேயு 1:21. அவள் மத்தேயு கிறிஸ்துக்கள் அருமையானவர்களை, அவருடைய தாயின் மனநிலை பார்ப்போம் என்றால், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிப்பார் என்று கூறியதை அந்த நேரத்தில் அவர் நினைத்துக் கொண்டிருப்பான். இயேசு கிறிஸ்து பிறந்து 8வது நாளிலே விருத்த சேதனம் பண்ணும்படியாக ஆலயத்திற்கு கொண்டு சென்ற போது அங்க வயது முதிர்ந்ததான அன்னாளும் சிமியோனும் அந்த இடத்திலே இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்போது சிமியோன் இந்த குழந்தையை கையில் ஏந்தி சொன்ன வார்த்தையானது, உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவிப்போம் என்று சிமியோன் சொன்ன வார்த்தையை இப்போது நிறைவேறி கொண்டிருப்பதை அந்த தாயானவள் அந்த நேரத்திலே உணர்ந்ததை நாம் பார்க்கின்றோம். அதுபோல தகப்பனை இழந்து தன் தாயை அன்போடு அணைத்து பாதுகாத்து வந்த தன்னுடைய மகன் இனிமேல் தன்னோடு இல்லாமல் போவதையும், இனிமேல் தமக்கு ஆதரவு இல்லாமல் போவதையும் அந்த சமயத்திலே அவர்கள் நினைத்திருப்பதை பார்க்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, அந்த சூழ்நிலையிலே அந்த தாயானவளுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் என்பதை ஒவ்வொருவரும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை நாம் எவ்வாறு சொல்லுவோம் என்றால், ஒரு தகப்பனாருக்கு 3 பிள்ளைகள், 3 பிள்ளைகளையும் அவர் படிக்க வைத்து மிகவும் பிரயாசப்பட்டு படிக்க வைத்து 3 பிள்ளைகளையும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து 3 பிள்ளைகள் என்ன செய்தார்கள்? வெளிநாடுகளுக்கு சென்றார்கள். ஒருவர் ஆஸ்திரேலியா போயிருப்பார், ஒருவர் கனடா போயிருக்கலாம், ஒருவர் என்ன செய்திருக்கலாம்? அமெரிக்கா போயிருக்கலாம். ஆனால் 3 பேர்களும் நல்ல நிலைமையிலே சென்று வாழ்க்கையின் உயரத்திலே காணப்பட்ட போதிலும் அந்த தகப்பனானவர் இன்று எங்கு இருக்கின்றார் என்று பார்ப்போம் என்றால், எங்க இருக்காரு? முதியோர் இல்லத்திலே இன்று நாம் எவ்வாறு காணப்படுகின்றோம்? தன்னுடைய தகப்பனாரையும் நாம் எவ்வாறு பராமரிக்கிறோம் என்று பார்ப்போம் என்றால், அது தேவனுக்கு தான் என்ன செய்யும் தெரியும் நம்முடைய சூழ்நிலை. 2வதாக யோவானுடைய மனநிலையை நாம் பார்ப்போம் என்றால், யோவானவன் அவனுடைய தொழிலானது மீன்பிடி தொழில். அவருக்கு அந்த ஊழியத்திற்காக அவர் அழைக்கும் போது அந்த தொழிலை விட்டுவிட்டு பின்னாக வந்ததை பார்க்கிறோம். குறிப்பாக சொல்லுவோம் என்றால், யவீரு தன் மகள் மரித்த போது அவளை உயிரோடு எழுப்பிய போது அவரோடு இருந்தது இந்த சீஷன். அதுபோல மறுரூப மலையிலே இயேசுவின் மறுரூப காட்சியை கண்டது இந்த சீஷனானவன், யோவானானவன். அதுபோல கெத்செமனே தோட்டத்திலே சீஷர்கள் எல்லாரும் இரவிலே அவர்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னபோது எல்லாரும் என்ன செய்தார்கள்? நித்திரை செய்து விட்டார்கள். அப்பவும் அந்த யோவானான் நினைக்கிறான், அவர் சொன்ன காரியத்தை தன்னாலே நிறைவேற்ற முடியவில்லை என்று அவன் யோசித்துக் கொண்டிருந்த நேரம், அவர் கட்டளையை நாம் நிறைவேற்ற முடியவில்லை என்று மிகவும் பாரத்தோடு இருந்த நேரம். 3வது நாம் பார்ப்போம் என்றால், இயேசுவினுடைய மனநிலை எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போம் என்றால், உலகத்தினுடைய அதாவது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக மனுஷகுமாரனாக இந்த பூமியிலே வந்த தேவன்.
கானா ஒரு கல்யாண வீட்டிலே திராட்சை ரசமானது குறைவுபட்ட போது அதை தன் மகனுக்கு இயேசுவுக்கு அறிவித்த போது இயேசு சொன்ன வார்த்தை, ஸ்திரீயே, என் வேளை இன்னும் வரவில்லை என்று. அதை புரிந்து கொண்டு இயேசு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று என்ன செய்தார் என்று தன்னுடைய தாயின் அந்த நிலைமையை அந்த இடத்திலே நாம் பார்க்கின்றோம். தகப்பனையும் தாயும் கனமுண்ணுவாயாக என்ற கட்டளையின் வார்த்தைப்படியே அந்த சீஷனிடத்தில் அதோ உன் தாய், அதோ உன் தாய் என்று கூறி ஒப்படைத்ததை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இயேசுவின் ஊழியத்தின் நாட்களிலே அவருடைய தாயும் சகோதரரும் அவரை பார்க்க வேண்டும் என்று வந்தபோது இயேசுக்கு கூட இருந்த சீசர்கள் அவரை அறிவித்த போது அப்பொழுது இயேசு கிறிஸ்து கூறிய வார்த்தையானது லூக்கா 8:21 பார்ப்போம் என்றால், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவனே எனக்கு தாயும் எனக்கு சகோதரனுமாயிருக்கிறார்கள் என்றான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, என்ன செய்தார்கள்? தாயும் சகோதரனும் அவரை பார்க்க வந்தபோது இயேசு கிறிஸ்துவான சீசரிடத்தில் சொன்ன வார்த்தை என்னது? என்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவனே எனக்கு தாயும் எனக்கு சகோதரனுமாய் இருக்கிறாள் என்றார். இந்த வசனத்தின் மூலமாக இயேசுவானவர் எனக்கு தாயும் சகோதரரும் சகோதரருமாய் யார் இருக்க வேண்டும் என்றால், தன்னுடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் மட்டுமே என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு சீஷனாயும் அவருடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் மட்டுமே பிள்ளைகளாயும் இருக்க வேண்டும் என்று அவர் இந்த காரியத்தை கூறியதை நாம் கண்டோம். 3 விதமான காரியத்தை நாம் பார்ப்போம் என்றால், நில், கவனி, செய். நில், கவனி, செய். இந்த 3 வார்த்தையை இயேசு கூறிய போது யோவானும் தாயாகிய மரியாளும் அவருடைய சிலுவை எண்டிலே அவருடைய நிழலிலே நின்றார்கள். நின்றபடியால்தான் அவருடைய சத்தத்தை அவர்களால் என்ன செய்தது? அவர்களை அருகாமையில் நின்ற போதுதான் அவர்களுடைய சத்தத்தை அவர்களால் கேட்க முடிந்தது. அவர் கொடுத்த ஆறுதலான அந்த வார்த்தைகளையும், அதோ உன் தாய், அதோ உன் மகன் என்று சொன்ன வார்த்தையும் அவர்களால் கேட்க முடிந்தது. முதலால் நில் என்ற வார்த்தையை நாம் பார்ப்போம் என்றால், நாம் இன்று எங்கு நிற்கின்றோம்? எதற்காக நிற்கின்றோம்? எப்படிப்பட்டவர்களாக நிற்கின்றோம்? ஆம், இயேசுவின் பாடுகள் மத்தியிலும் அவரோடு நின்றவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? ஓடி போன போது இயேசுவின் தாயாகிய மரியாளும் யோவானும் அந்த இடத்திலே நின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆம், இயேசு என் வாழ்வில், என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்றால் நான் சரியான இடத்திலே நிற்கிறவனாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் சமூகத்திலே நிற்கிற போது நாம் அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக கவனி என்று நாம் சொல்லுகிற வார்த்தை என்பது பார்ப்போம் என்றால், ஆம், இயேசுவின் அருகில், அதாவது இயேசுவின் நிழலில் நின்ற தாயாகிய மரியாளும் யோவானும் பலவிதமான சத்தங்களை அவர்கள் கேட்டிருக்க கூடும் அந்த இடத்திலே. ஆனால் அவர்கள் இருவருடைய கவனமும் இயேசு நமக்காக என்ன சொல்ல போகிறார் என்று சொல்வதையே கவனமாக அந்த இடத்திலே அவர்கள் என்னதான் கேட்பதிலே குறியாக இருந்ததே நாம் பார்க்கின்றோம். ஆம், அதோ உன் மகன், அதோ உன் தாய் என்று அந்த உறவை அவர் கூறிய போது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடிந்தது. ஆம், நாமும் அவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்றால் லூக்கா 9:23 சொல்கிற பிரகாரமாக, ஒருவன் தன் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை அனுதினமும் எடுத்துக்கொண்டு பின்பற்ற கடவன் என்று சொல்கிறார். ஆம், நாம் முதலில் அவருடைய சமூகத்தில் நிற்க வேண்டும் என்றால், அடுத்தபடி அவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்றால், முதலாவது அவருடைய வார்த்தையும் அவருடைய சமூகத்துக்கு நேராக கடந்து வர வேண்டும். மூன்றாவதாக செய் என்ற வார்த்தையை நாம் பார்ப்போம் என்றால், இயேசுவின் தாயாகிய மரியாளும் யோவானும் அவர்களுக்கு என்ன செய்ய சொல்கிறாரோ அதன்படி செய்ய ஆயத்தமாய் இருந்தபடினாலே, உடனடியாக கீழ்ப்படிந்தபடினாலும், ஆம், நீங்களும் நானும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்போமானால், அவருக்கு கீழ்ப்படிவோம் என்றால், நாம் செய்கிற எல்லா காரியங்களும் நிறைவேறும். ஆம், இயேசுவின் தாயாகிய மரியாள் மரணமும் கடைசி மரணம் மட்டுமாக
யோவானுடைய பராமரிப்பிலேயே நாம் இருந்ததை பார்க்கின்றோம். ஆனால் யோவானானவர் பத்மு தீவிலே இயேசுவானுடைய வார்த்தையை அவர் கேட்டு அவர் அறிந்து கொண்டதை நாம் பார்க்கின்றோம். அதன் பின்பாக பத்மு தீவிலிருந்து அவருடைய சொந்த ஊருக்காக தேசத்திற்கு கடந்து சென்று, ஆனால் அவரோடு இருந்த சீஷர்கள் எல்லாம் இரத்த சாட்சியாக மரித்ததை நாம் வேதத்தின் வாயிலாக பார்க்கின்றோம். ஆனால் யோவானவன் பத்மு தீவிலிருந்து சொந்த தேசத்திற்கு சென்று அங்கு அவர் மரணத்தை, ஆர்டினரியான மரணத்தை எய்தினார்கள் என்று நாம் வரலாறு கூறுகிறதை நாம் கேட்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நாமும் இன்று அவருடைய சத்தத்தையும் அவருடைய சித்தத்தையும் ஒப்பு கொடுத்தவர்களாய் வாழ்க்கையை மாற்றி கர்த்தர் எவ்வாறு ஆசீர்வாதமாய் முடிக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையால் நாமும் அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய சத்தத்திற்கும் சித்தத்திற்கும் ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.